இது ஒண்ணு இல்லங்க நான் ஐஸ்லாந்து போயிருந்தேங்க. ஐஸ்லாந்து போனா ஒரு ஆட்டினுடைய இது வந்து அந்த இது வாங்கன்ட்டேன். இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது வேற சொல்லிருக்கீங்க இப்ப வீடியோல. அப்படியே கட் பண்ணலாமா? அது கட் பண்ணலாம். ஓகே வேற. என்ன எதுவுமே சொல்ல விட மாட்டேன். ஆட்டு தோல் கூட ஒத்துக்க மாட்டேன்றாங்க என்னது? ஆஹா நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club formals and casual shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆக்சுவலா இந்த ரூம் நான் இது வரைக்கும் புது ஆஃபீஸ் இங்கே இது வரைக்கும் இன்டர்வியூ பண்ணதே இல்லை. டோரிங் கன்னிங்கம்னு ஒரு புக் படிச்சுக்கிருக்கு. இந்த தாய் தன் குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த திமிங்கலம் இந்த குழந்தையோட அவன் கூட டிராவல் பண்றான். அதான் அதை படிக்கும்போது திடீர்னு பார்த்தா இது ஒரு இடத்துல பார்த்தேன். ஏன் பக்கத்துல வச்சிருக்கீங்க எல்லாமே? எனக்கு பிடிக்கும். இந்த நிக்நாக்ஸ் எல்லாம் பிடிக்கும். பக்கத்துல இருக்கணும். அந்த பராஃபர்னியெல்லாம் இருக்கட்டும். பக்கத்துல இருக்கணும். ஆக்சுவலா வந்து வாட்ச் இருக்கு, வாட்ச் கலெக்ஷன். ஆமா வாட்ச் கலெக்ஷன்ல இல்ல கொடுத்த வேலை இருக்கும். இப்போ ஒரு சொல்லாதீங்க சார், எல்லாம் எப்படியோ பல கோடியில இருக்கலாம், லட்சத்துல இருக்கு. ஐயோ என்ன கேக்குறேன், வாட்ச் தான் என் லைஃப். காட்டுங்களேன் ப்ளீஸ். இது நான் சூப்பர் சிங்கர்ல யாருக்கு கொடுத்துறேன். ஆக்சுவலா ட்ரெஸ் மேக் அட் தி மேன்றாங்க, வாட்ச் மேக் அட் தி மேன். சார் அங்க ஹார்மோனியம் பெட்டி இருக்கு. ஹார்மோனியம் பெட்டி நான் அது என்ன பணப்பெட்டியா பக்கத்துல? பணப்பெட்டியே இல்ல மேன். ஆக்சுவலா பணப்பெட்டியே பேங்க் பக்கமே போனதே கிடையாது. பணம் எல்லாம் தயவுசெய்து ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் பணம் தான். இதெல்லாம் பணம். இதான் பணம். நான் சம்பாதிக்கிறதே புக் வாங்குறது. வேற எதுவுமே வச்சுக்கணும். ஒவ்வொரு வீட்ல போய் சாப்பிட்டு கொண்டுதான். இதெல்லாம் யதார்த்தமா சொல்லலாம் சார். எப்படி ஒருத்தருங்க சேர்த்து வச்சு வீடு வாங்கணும்னு தான் நினைப்போம். நீங்க நான் வீடே வாங்க மாட்டேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஹோம் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க எழுதி நான் ராஜா சார் லைக் காட் ஃபாதர் டு யூ. அவரோட ஒரு சாங் எப்பவுமே உங்க கூட இருக்கும்போது நீங்க அப்படியே என்ன பியூட்டிஃபுல் சாங். ஓ மை ஒரு 5.5 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு கதை, ஒரு லைஃப் ஸ்டோரி. ஆக்சுவலி விஜய் சேதுபதியோட ஆக்ஷனை இந்த படத்தில் நீங்கள் புதுசாக பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் படம். ஆக்சுவலாக இந்த ரூம் நான் இது வரைக்கும் புது ஆஃபீஸ் இங்கே இது வரைக்கும் இன்டர்வியூ பண்ணதே இல்லை. நீங்கள் வரணுன்னே சரி நான் ஐ ரியலி வாண்ட் டு டூ சம்திங் ஸ்பெஷல். பாடல்கள் தான் என்னை சினிமா கொண்டாந்துச்சு. நான் வந்து எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் அஃப்கோர்ஸ் என்னுடைய தாயாரும் தந்தையுமா இளையராஜாவுக்கும் நான் எப்பயுமே கடமைப்பட்டிருக்கேன். சில பேர் கதையினால் சினிமாவுக்கு வருவாங்க. சில பேர் வந்து நம்ம நிறையா சம்பாதிக்கணும்னு சினிமாவுக்கு வருவாங்க. நிறையா புகழ் பெறணும்னு வருவாங்க. இல்லை நிறைய வேறு விஷயங்களுக்கு சினிமா வருவாங்க. நான் சினிமாவுக்கு வந்தது பாடல் மட்டும்தான் என்னை உள்ளே வந்துச்சு. இன்றைக்கும் பாடலில் தான் இருக்கேன். சூப்பர் சிங்கர் வரைக்கும் பாடல் தான் எனக்கு வந்து உணவு மாதிரியும் உயிர் மாதிரியும் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இது வந்து நான் எப்போ போனாலும் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போகிறது. ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்டி. ஹார்மோனியம் வந்து ரொம்ப தூக்கிட்டு போக முடியல. ஸோ திஸ் இஸ் வெரி ஹேண்டி ஃபார் மீ. ஸோ சார் இவ்வளோ நேரம் நிறைய சீரியஸாக ஒரு விஷயம் பண்ணேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு சுற்றி என்னென்னமோ என் கண்ணில் தெரியுது சார். பாதி ஃபுல்லாக புக்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு பை வேற இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படியே சுற்றி ஒரே மெமரிஸோடவே இருப்பீங்க போல இருக்கு. எங்க லைஃப் இது ஒன்றும் இல்லைங்க. நான் ஐஸ்லாந்து போயிருந்தேங்க. ஐஸ்லாந்து போனால் ஒரு ஆட்டினுடைய இது வந்து அந்த இது வாங்கன்ட்டேன். இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது வேற சொல்லிருக்கீங்க இப்ப வீடியோல. அப்படியே கட் பண்ணலாமா? அது கட் பண்ணலாம். ஓகே வேற. என்ன எதுவுமே சொல்ல விட மாட்டேன். ஆட்டு தோல் கூட ஒத்துக்க மாட்டேன்றாங்களா என்னது? ஆட்டு தோல் தான் சொல்லக்கூடாதா? சும்மா தமாஷா சொல். சரி அது என்ன பல கண்ணாடி இது மான் தோல் இல்லையாப்பா? ஒரு ஆட்டு தோல் தான் அது ஆக்சுவலா சொல்லலாம். ஓகே அதாவது சார் இது வந்து எப்படின்னா இப்போ வந்து டோரிங் கன்னிங்கம்னு ஒரு புக் படிச்சுருக்கேன். அவங்களுடைய சவுண்டிங்ஸ்னு ஒரு புக் படிக்கிறேன். அந்த புக்கு வந்து எப்படின்னா ஒரு பெண் அவள் குழந்தை பிறகுது, கணவன் விட்டு போயிடுறான். இந்த குழந்தைக்கு 2.5 வயசு ஆகுது. கையில் காசு இல்லை, கொஞ்சோண்டு காசு தான் இருக்குது. அவள் என்ன பண்ணுறா, பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்குறான். கடன் வாங்கிட்டு 15,000 கிலோமீட்ரு திமிங்கலங்களை வந்து குட்டி போட்டு திரும்பி மேலே நார்த்தன் சைடுக்கு ட்ராவல் பண்ணுது. 15,000 கிலோமீட்டர். அந்த ஒரு குட்டியை ஒரு திமிங்கலம் கூட்டு போகுது. போகிற வழியெல்லாம் அதுக்கு ஆபத்து. நிறைய மீன்கள், ஷார்க்கு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி தன் குழந்தைய பத்திரமா கூட்டிகிட்டு போகணும். இந்த தாய் தன் குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த திமிங்கலம் இந்த குழந்தையோட அவள் கூட ட்ராவல் பண்ணுறான். அதான் அந்த புக்கு. ஓகே. அதை படிக்கும்போது திடீர்னு பார்த்தா இது ஒரு இடத்துல பார்த்தேன். ஸோ இதை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் திமிங்கலம். பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசம். சரி அங்கே ஹார்மோனியம் பெட்டி இருக்கு. ஹார்மோனியம் பெட்டி நான் அது என்ன பணப்பெட்டியா பக்கத்தில்? பணப்பெட்டியே இல்லை மேன். ஆக்சுவலாக பணப்பெட்டியே பேங்க் பக்கமே போனதே கிடையாது. பாருங்க நான் வந்தாலே உங்களுக்கு தெரியும் இடக்கு முடக்கான கேள்விகள் தான் கேட்பேன். இவ்வளோ நேரம் நான் சீரியஸாக போயிட்டேன். இதுவா? அந்த ப்ரௌன் கலர் பெட்டி என்ன? எந்த ப்ரௌன் கலர்? கேமரா அடியில் இருக்கே ஒரு பெட்டி ப்ரௌன் கலர்ல. எங்க பாருங்க கேமரா அடியில். அது வந்து ஹார்மோனியமா? அப்படியா? அது ஹார்மோனியம். அது பார்க்கறதுக்கு ஏதோ பணம் எல்லாம் தயவுசெய்து ஒண்ணுமே இல்லைமா. இதெல்லாம் பணம் தான். இதான் பணம். அதான் தெரியுது. நான் சம்பாதிக்கிறதே புக் வாங்குறது தான்.
சீரியஸாவே ஆமாம், வேற என்ன, அப்புறம் என் குழந்தைக்கு அனுப்புறதுக்கு அவ்வளோதான். அவ்வளவுதான். அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான், வேறு எதுவுமே வேணாம். வச்சுக்கணும், ஐயோ தயவு வீடு வாங்கணும், அதெல்லாம் இல்லையா? இந்த அதாவது எவ்வளோ தமிழ் சமூகம் வந்து எனக்கு வந்து எப்படி பத்திரமா என்னை பார்த்துக்குது போதும். ஆக்சுவலி ஒவ்வொரு வீட்டில் போய் சாப்பிட்டு கொண்டு தான் இதெல்லாம் யதார்த்தமா சொல்லலாம் சார். இதான் உண்மை. எப்படி ஒருத்தருங்க சேர்த்து வச்சு வீடு வாங்கணும்னு தான் நினைப்போம். நீங்கள் யார், நான் வீடே வாங்க மாட்டேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. வாங்கினீங்கன்னா நான் இன்றைக்கி தான் ஒன்று இன்னைக்கு இங்கே பாருங்கள், நீங்கள் வீடு வாங்கன்னு சொன்ன உடனே நான் ஒன்று எழுதியிருக்கேங்க. ஹோம் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே பாருங்க எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ எழுதுனது நீங்கள் வர இருக்கும்லாம் படித்தா ஒன்று படித்தா அதில் வந்து ஹோம் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. அப்போ ஹோமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணது கரெக்டு தான். எஸ். Why are you telling it's not investment? ஒரு எக்ஸ்ட்ரானரி அனாலிசிஸ்ட் சொல்கிறான், பெரிய இன்வெஸ்டரை சொல்கிறான் வந்து ஹோமில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது வந்து ஒரு அது வந்து அது he says in some way, but I don't explain that. Okay. But I understand that actually. Okay. There are many other investments இருக்குது, நீங்கள் வந்து அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So you are investing in. ஆமாம், this is my investment. இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இது வந்து. எப்படி சொல்கிறது வந்து, நான் வந்து ஒரு பலூன் வாங்குற குழந்தையினுடைய ஆசை தான் இது. இதெல்லாம் பலூன் தான், அதெல்லாம் நிறைய கலர்ஸ் உள்ளே இருக்குது, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓகே. அண்ட் கண்ணாடி எல்லாம் ஏன் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க? எல்லாமே எனக்கு பிடிக்கும், இந்த நிக்நாக்ஸ்லாம் பிடிக்கும், பக்கத்தில் இருக்கணும், இந்த பராஃபர்னியெல்லாம் இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இருக்கணுமா? அதே ஒரு கேமரா இருக்குது, இந்த இளையராஜா சாருக்கு கேட்குறதுக்காக அந்த வாங்கின இது இருக்குது. ஓகே. அது நான் ரெக்கார்ட்ஸ் நிறையா வாங்குறேன், நிறையா வாங்கலாம் இருக்குது. என்னுடைய வாட்ச் இருக்கு, வாட்ச் கலெக்ஷன். ஆமாம், வாட்ச் கலெக்ஷன்லாம் இல்லை, கொடுத்த வேலை இருக்கும். அது வந்து இப்போ ஒரு சொல்லாதீங்க சார், எல்லாம் எப்படியோ பல கோடியில் இருக்கலாம், லட்சத்தில் இருக்கலாம். ஐயோ அவ்வளோலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, அந்த அளவுலாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. நான் ஒரு டீசெண்டான வாட்ச் வாங்குவேன், வாட்ச் இருக்குது அப்படியே. வாட்ச் பிரியரா? நிறையா. ஐயோ என்ன கேட்குறேன், வாட்ச் தான் என் லைஃப். ப்ளீஸ். ஒரு வாட்ச் அவ்வளோதான். இது வந்து என்ன இப்படி இருக்குது, ஒரு சில வாட்ச். இது நான் சூப்பர் சிங்கரில் யாருக்கும் கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக. ஓ ஆமாம், இது அது போக மிச்சம் இருக்க வாட்சஸ் எல்லாம். ஓ மை காட். ஓகே. சும்மா சாரோட, அதாவது சாருக்கு ஒரு ஏன்னா எனக்கு எந்த அழகான பொருளும், வாங்கக்கூடிய பொருள் அழகான பொருளாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் ஒரு ட்ரெஸ் மேக் த மேன்றாங்க. ஐ வில் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் லிட்டில் வாட்ச் மேக் த மேன் சொல்லுவேன். எவ்ரிதிங் இஸ் டிஃபரண்ட். ஆமாம். why are you like this? you don't know, no? தெரியல, அது கம்ஸ். when you look at the mirror, நீங்களே உங்களுக்கு சொல்வீங்களா, மிஸ்கின் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பேசுற, ஏதோ பேசுற, அங்கே ட்ரெண்டிங் ஆகுது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கா? அப்படி மீன் பண்ணி பேசுனா நான் தோற்றுருவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஒரு ட்ரெயின் பயணம் போயிட்டு இருக்கே, ஸோ ப்ளீஸ் அதை பற்றி லைட்டாக ஏதாவது இன்ட் கொடுத்தீங்கன்னா. ட்ரெயின் வந்து முடிச்சிட்டேன், இப்போ தான் வந்து சிஜி எல்லாம் முடிஞ்சது, ரெடி ஆயிடுச்சு. தானு சாருக்கு போட்டு காட்டினேன், ரொம்ப பிடிச்சிருச்சு. விஜய் சேதுபதி தம்பி பார்த்துட்டான், ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு க்யூட்டான ஃபிலிம், ஒரு 5.5 மணி நேரத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதை, ஒரு லைஃப் ஸ்டோரி ஆக்சுவலி. ஒரு அப்படியே ஓடும் ஆக்சுவலி. ஒரு ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற ஸ்டோரி, ஒரு பரபரப்பான வேகமான. விஜய் சேதுபதியுடைய ஆக்ஷனை இந்த படத்தில் நீங்கள் புதுசாக பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் படம் எடுத்திருக்கேன், ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஆக்ஷன் படம் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ அது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமு. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸை நான் என் ஆத்மார்த்தமான தம்பியும் நண்பனுமான விஜய் சேதுபதி வாங்கியிருக்கேன். இஸ் அ கிரேட். எனக்குமே நான் ஒரு பெஞ்ச்மாக இருக்கும். கமல் சாருக்கு அப்புறம் யார் அப்படின்னா ஒரு பெஞ்ச்மாக இருக்கும் விக்ரம், அதில் வந்து டவுட்டும் கிடையாது. அது ஏன்னா அவனும் ஒரு பெரிய கலைஞன், அவன் பெரும் கலைஞன். அந்த மனிதன் நான் சேதுவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிறண்டு அழுத மனிதன் ஆக்சுவலி. இன்றைக்கி பொறுத்தல இன்றைக்கி தமிழ் சினிமாவின் மிக மிக உன்னதமான நடிகர் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து விஜய் சேதுபதினு சொல்லுவேன் ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் சூர்யா இஸ் தேர், கிரேட் ஆக்டர். தனுஷ் இஸ் தேர், another great actor. Simbu is there. But Vijay Sethupathi for me is a cream. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பர்சன். பர்சனலாகவே as a human being is a great human being actually. I am so glad to be associated with them. இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது விஜய் சேதுபதி ரசிகர்களுக்கும், ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ்க்கும் இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. யூஸ்வலாக ஒரு படம் வந்து ஒரு 600லேருந்து ஒரு 800 ஷாட் வரும். ஒரு 450லேருந்து ஒரு 650 ஷாட் தான் வரும், அவ்வளோதான் மொத்த ஷார்ட்ஸ் வரும். இந்த படம் 2152 ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். நான் உங்களை வந்து ஐ திங்க் லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணும்பொழுதே நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன். ஐ திங்க் நிறைய இந்த மோட்டிவேஷன்
பேச்சுக்கள் வந்து உங்கள்கிட்ட ஜாஸ்தி இருக்குது, ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வர மாட்டீங்கன்னு. பட் ஐ திங்க் ஆஃப் லேட்டாக அவங்களோட இன்டர்வியூஸ் ரீசெண்ட் டைமில் நான் பார்க்கும்பொழுது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பேசினா கூட ஐ திங்க் இட் இஸ் கெட்டிங் பயங்கர ரீச் டு தி ஆடியன்ஸ். அண்ட் இதில் இவ்வளோ ஒரு ஆழம் இருக்குது, அதனால தான் ரொம்ப ஆழமான மனிதர் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் மோட்டிவேஷன்ற வார்த்தையை ரொம்ப நான் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, இந்த ஒகேபுலரியில் எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, மோட்டிவேஷன்ற வார்த்தையை வந்து நிறைய பேர் வந்து அதாவது ஒரு டீமை மோட்டிவேட் பண்ணுறது அல்லது வந்து ஒரு கார்ப்பரேட்டில் வந்து அவங்க மெம்பர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது, எனக்கு அப்படி தெரியல. இது வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மோட்டிவேட் பண்ணுறதில்ல, ஒரு மனிதன் கண்டடைஞ்சதை ஒரு விஷயம் அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கும் போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அல்லது இப்படியே யோசிக்கலை நம்ம அப்படி. ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா ஒரு மனிதனுக்கு, இன்னொரு மனிதனுக்கு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு அந்த மனிதனுக்கு ஏற்கனவே அந்த அறிவு இருக்குதுன்னு அர்த்தம், அந்த எண்ணங்கள் இருக்குன்னு அர்த்தம். மேபி அவருக்கு டைம் இல்லை, அவர் வேலையை போய்க்கு இருக்காரு, நான் அதை பற்றி யோசிக்க எனக்கு படிக்கிறதுக்கோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கோ எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுதான் 150 ரூபா கொடுக்குறாங்க எனக்கு. ஒரு டிக்கெட் வாங்குறது வந்து வெறும் சினிமா மட்டும் பார்க்கல, ஒரு கலைஞன் எப்படி நீ வாழணும், எப்படி சமூகத்துக்கு வாழணும் அப்படின்னு அவங்க வந்து கொடுக்குற தானம் தான் அவங்க டிக்கெட்டு. ஸோ அவங்களுக்காக நான் யோசிக்கணும். நான் சினிமாவை 2 விஷயமாக தான் யோசிக்கணும். நான் ஏன் சினிமா பண்ணுறேன்றது ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறேன், இன்னொரு விஷயத்தை அப்புறமால சொல்கிறேன். நான் ஏன் சினிமா பண்ணுறேன்னா, நான் மக்களோட பேச ஆசைப்பட்றேன். பேசனா வந்து நாட் ஜஸ்ட் டு பி டாக்கேட்டிவ். நான் படித்ததையும் நான் சிந்தித்ததையும் நான் மற்ற மனிதர்கிட்ட கற்றுக்கிட்டதையும் நான் ஒரு இசையை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதையும் என் சக மனிதனுக்கு, என் பார்வையாளனுக்கு நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் நான் சினிமாவில் இருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் அ மோட்டிவேஷன், இட் இஸ் ஜஸ்ட் ஷேரிங். ஆக்சுவலி இந்த ஷேரிங் ட்ரூத்தாக இருக்கும் பட்சத்தில் ரிசீவிங் எண்டில் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்காக அவன் யோசிச்சிருக்கான், எனக்காக இதை பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து. ஸோ நான் ரொம்ப இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ மோட்டிவேஷன் அது ரொம்ப போரான வார்த்தையாக பார்க்குறேன். ஆக்சுவலாக யார் எதுக்கு மோட்டிவேட் பண்ணணும்? ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஈஏன்னு ஒரு இடத்துக்கு போனேன், அப்படி ஈஏ தான் அடிக்கடி போகிறது. அங்கே வந்து ஒரு 500 பேர் என்னை வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 300 பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த 20 பேரில் 20 பசங்க, அதாவது ஜென்சி பசங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் சார்ன்றாங்க. சார் நாங்கள் இப்போ படிக்கிறோம் சார், உங்கள் இன்டர்வியூ கேட்டு படிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 500 பேர் இல்லை, ஒரு 20 பேர், ஒரு 10 பேர். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இன்டர்வியூ மூலிமா ஐ லைக் டு ஷேர் சம்திங். ஆக்சுவலி தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆக்சுவலி இதுதான் கேரி பண்ணி இத்தனை வருடமாக அழகாக எடுத்துகிட்டு போயிட்டீங்களா. ஸோ தொடர்ந்து அந்த பயணம் கமலஹாசன் மாதிரி ஒரு மனிதரை பற்றி யோசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க கலையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இளையராஜா மாதிரி, இப்போ இளையராஜா ஒரு பாட்டை வந்து எனக்கு காலையில் வேலை வந்து என்ன பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப என்னங்க அவர் என்ன ஒரு பாலி மேத் கமல் சார், ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு நோட்டு மாதிரி வரும், ஒரு மாதிரி டிமினிஷ்டு ஆகுமெண்ட் கார்டெலாம் போட்டு வருவார். வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சார். எனக்கு ஒரு 2-3 நாளில் ஒரு அந்த பாட்டை கேட்காம இருக்க மாட்டேன். இல்லை என்ன அழகு அதில் வந்து. அப்புறம் அந்த படம் சிவப்பு ரோஜாக்களில் வந்து அவர் பாருங்கள், ஒரு கலைஞனா தன்னை வந்து ஒரு சைக்கோபேத்தாக மாற்றிக்கிட்டு நடிக்கிறான். அந்த காலத்தில் பயப்படுவாங்க. நீங்களாம் ஒரு ஹீரோட்ட போயிட்டு ஒரு சைக்கோபேத்தை நடிக்க முடியுமா? அப்போ எவ்வளோ கரேஜ் இருந்திருக்கு பாருங்க. Great man, he's always a great man. The song is one of the greatest song of him, Kamal sir. அப்படின்னு யோசிக்கணும். எஸ், அவர் பல பேருக்கு மறந்தா இருக்காரு, எனக்கு கூட. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது சாருக்கே தெரியாமல் அவருக்கே தெரியாமல் ஒரு ரூம் டூர் போட்ட பார்த்தீங்களா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. அண்ட் ஆல்வேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து நீங்கள் வியந்து பார்த்து கற்றுட்டே இருக்கிறீங்க. நாங்கள் உங்ககிட்டேருந்து இன்னைய வரைக்கும் we keep learning so much and keep inspiring us always. Thank you so much sir. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.